عليه وعلى آله وأصحابه ومن صار على نهجه إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் நம் ஒவ்வொருவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு சஹாபாக்களை பற்றி பார்த்து வருகின்ற அந்த தொடர் வகுப்பிலே இன்றைய தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிலே உள்ள ஒரு மனைவிதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு சில விடயங்களை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாம் அறிந்த ஒரு பெண்மணிதான். உம்முல் முஃமினீன், முஃமின்களுடைய தாய்மார்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கின்றவர்களிலே ஒரு சஹாபிதான் இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பெயரை நாம் பார்க்கின்ற போது ஹிந்த் பின் அபி உமையா அல் மஹ்சூமியா, மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியாக இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உம்மு சலமா என்று அவர்களுடைய இயற்பெயரை பார்க்கின்ற போது ஹிந்த் பின் அபி உமையா என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உம்மு சலமா என்று அவர்கள் ஏன் பெயர் சொல்லப்பட்டார்கள் என்றால், அவர்களுடைய பிள்ளையை மையமாக வைத்து அவர்கள் உம்மு சலமா என்று பெயர் சொல்லப்பட்டார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்கா நகரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு 17 வருடங்களுக்கு முன்னர் அவர்கள் பிறக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்களுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கின்ற போது, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்களிலே மிகவும் ஒரு அழகான பெண்ணாக இருந்தார்கள் என்று அவர்களுடைய தோற்றத்தை சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அதே போன்றுதான் அவர்களுடைய பரம்பரையை பார்க்கின்ற போது, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பரம்பரையை பார்க்கின்ற போது ஒரு ஒரு அந்தஸ்து உயர்ந்த ஒரு பரம்பரையாக இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பரம்பரை இருந்தது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் பொறுமையுடைய விடயத்திலே மிகவுமே ஒரு பொறுமைசாலியாக அடையாளப்படுத்தப்பட்டு காணப்பட்ட ஒரு பெண்மணியாகவும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் இஸ்லாத்துக்கு ஆரம்பமாக முதலிலே வந்த பெண்மணிகளிலே உள்ள ஒரு பெண்மணியாகவும் இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் ஹிஜ்ரத் செல்லுகின்ற விடயத்திலே முதல் கட்டமாக சென்ற ஹிஜ்ரத்திலே உள்ள பெண்மணிகளிலும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ளார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆரம்பமாக திருமணம் செய்கிறார்கள். இந்த அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்று பார்த்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்குடி சகோதரனாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹபஷாவுக்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைவரும் ஹபஷாவுக்கு முதலாக சென்ற ஹிஜ்ரத்திலும் அவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். அதே போன்று மதீனாவுடைய ஹிஜ்ரத்திலும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலந்து கொள்ளுகிறார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்து 4 வருடங்களின் பின்னால் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடிப்பதற்காக கேட்கிறார்கள். ஆனால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மறுத்து விடுகிறார்கள். அதே போன்றுதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடிப்பதற்காக கேட்கிறார்கள். ஆனால் அவர்களும் மறுத்து விடுகிறார்கள். மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிப்பதற்காக கேட்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், இவ்வாறு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மறுத்து விட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மறுத்து விட்டேன், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மறுத்து விட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மாமின் முஸ்லிமின், ஒரு முஸ்லிம், எந்த ஒரு முஸ்லிமும் இல்லை, துசீபு முசீபத்தன், அவருக்கு ஒரு கஷ்டம் நிகழ்ந்து, ஃபயகூலுமா அமரஹுல்லாஹ், அவன் அல்லாஹு தஆலா சொல்லிய ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் என்றால், என்ன வார்த்தை என்றால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி, அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி, யா அல்லாஹ் என்னை இந்த தீங்கில் இருந்து பாதுகாத்து விடுவாயாக, வஹ்லுஃப்னி கைரம் மின்ஹா, அதை தொடர்ந்து எனக்கு ஒரு சிறப்பை, அதை விட சிறந்த ஒன்றை எனக்கு தந்து விடுவாயாக, இல்லா அஹ்லஃபஹுல்லாஹு லஹு கைரம் மின்ஹா, அல்லாஹ் அதற்கு பகரமாக சிறந்த ஒன்றை தான் கொடுப்பான் என்று சொன்ன செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை தான், நமக்கு ஒரு கஷ்டத்துக்காக, தீங்குக்காக நாம் கவலையாகி இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப்னி கைரம் மின்ஹா என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோமாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த விடயத்திலே அதை விட சிறந்த ஒன்றை நமக்கு ஏற்படுத்தி தருவான் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆரம்பத்திலே அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்ததன் பின்னால் இதைவிட சிறந்த ஒன்றை நான் எவ்வாறு பெற்றுக் கொள்வது என்று கேட்டிருந்த சந்தர்ப்பத்திலே கேட்டபோது, அல்லாஹு தஆலா அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மனைவியாக கொடுத்தான் என்றால் எந்த அளவுக்கு சிறப்பித்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மிகவுமே அறிவு நிறைந்த ஒரு பெண்மணியாகவும், மிகவும் விளக்க சக்தி கொண்ட ஒரு பெண்மணியாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அளவுக்கு என்றால், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹுதைபியா உடன்படிக்கையின் போது சில ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்லுகின்ற போது, மதீனா நகரில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உம்ராவுக்காக வேண்டி நீயத்தோடு செல்லுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹுதைபியா என்ற இடத்திலே அவர்கள் அனைவரும் நிறுத்தப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா நகருக்கு செல்லுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் இந்த உம்ரா செய்கின்ற அந்த விடயம் என்பது தடைப்படுகிறது. அந்த நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் குழம்புகிறார்கள், நாம் உம்ரா செய்வதற்காகத்தானே வந்திருக்கிறோம் அவ்வாறு என்று சொல்லி இருக்கின்ற போது, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எழுந்து சென்று யாரிடமும் எதுவுமே பேசாமல் நீங்கள் எழுந்து சென்று நீங்கள் அறுத்து பலியிட்டு, அதே போன்று நீங்கள் உங்களுடைய தலையை உம்ரா முடிந்ததன் பின்னால் செய்கின்ற அந்த தலையை முடியை இறக்குகின்ற அந்த வேலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சென்று அவர்களுடைய பிராணியை அறுத்து கொடுத்து, அதே போன்று அவர்கள் முடியை இறக்குகிறார்கள். உடனே சஹாபாக்கள், புலம்பிக் கொண்டிருந்த சஹாபாக்கள் எதுவுமே பேசாமல் எழுந்து சென்று அந்த பிராணி அறுத்து கொடுக்கின்றவர்கள் அறுத்து கொடுத்தார்கள். அதே போன்று அவர்கள் முடியை இறக்க வேண்டியவர்கள் முடியை இறக்கினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நாம் பார்க்கின்ற போது அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ஒரு பெண்மணியாகவும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில சந்தர்ப்பத்திலே மனித தோற்றத்திலே வருவார்கள். மனித தோற்றத்திலே வருகின்ற போது அவர்கள் எந்த மனிதருடைய தோற்றத்திலே வருவார்கள் என்றால், திஹ்யத்துல் கல்பி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய தோற்றத்தில் தான்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். இந்த திஹியத்துல் கல்பி என்ற சஹாபியுடைய தோற்றத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வருகின்ற போது அந்த திஹியத்துல் கல்பி என்ற அந்த சஹாபியுடைய தோற்றத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்டிருந்தார்கள் என்ற செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் 61வது வருடம் மதீனா நகரிலே அவர்கள் மரணிக்கிறார்கள். தன்னுடைய 90வது வயதிலே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கிறார்கள். உம்முல் முஃமினீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களிலே இறுதியாக மரணித்த ஒரு பெண்மணி என்றால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாகத்தான் இருந்தது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய மதீனாவில் இருக்கிற மையவாடியிலே அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் என்று அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்ம நேரிற்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.